இந்த மாதிரி டைட்டா மூடி வச்ச மைதா மாவு, கோதுமை மாவுல கூட சின்ன சின்ன பூச்சி உருவாகிருக்குல்ல, அது எப்படி? எல்லாரும் சொல்ற மாதிரி இதெல்லாம் மாவுல இருந்தே தானா உருவாகுதா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இந்த தானியங்கள்லாம் பொதுவா வயல்ல விளையுதுல்ல, வயல்ல விளையும்போதே இந்த வண்டு அதில போயிட்டு முட்டை விட்டுருமாம். அதோட முட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். அதுங்க அப்படி முட்டை விட்டு போனதுக்கப்புறம், அதுலேருந்து சின்னதா நான் சொன்ன மாரி ஒரு 12 நாளுக்குள்ள ஒரு புழு வெளில வரும். அந்த புழு அந்த தானியத்த சாப்பிட்டு வளரும். அதுக்கப்புறம் அது வண்டா மாறிடும். இதில இந்த கேப்ல இத நடக்க விடாம, ஒரு வேளை விவசாயிகள் கரெக்ட்டா அது முட்டை விட்டதுக்கப்புறம் அத அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் காய வைக்கிற ப்ராசஸாக இருக்கட்டும், அரைக்கிற ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லா ப்ராசஸ்லையுமே இந்த முட்டை அப்படியே தான் இருக்குமா. பல நேரங்களில் இது மில்லில் போயிட்டு அரைப்பட்டு வரும்போது கூட, அது மாவாக அரைச்சி வரும்போது கூட அந்த முட்டைக்கு எதுவுமே ஆகிறதில்ல. ஏன்னா அது அவ்வளோ சின்னதாக இருக்கும். பொதுவாக நம்ம மில்லில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ்லாம் அந்த கிரைன்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு பொருளை மட்டும் தான் அரைக்கக்கூடியதாக இருக்கும். அதை மாவு ஆக்கக்கூடியதாக இருக்கும். மாவு அளவுக்கு சின்னதாக உள்ள ஒரு பொருளை அரைக்க முடியாது இல்லையா? அதனால தான் நிறைய முட்டைங்க, ஒரு சில முட்டைங்க அழிஞ்சாலும் கூட, அந்த வெப்பத்தெல்லாம் அழிஞ்சாலும் கூட, நிறைய முட்டைங்க அது மாவை அரைக்கும் போது கூட தப்பிச்சு வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கிரைன்ஸை, அதாவது கம்பையோ கேழ்வரகையோ கோதுமையோ அப்படியே அறுவடை பண்ணி காய வச்சு அப்படியே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கும்போது, ரொம்ப நாள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதில் உள்ள முட்டை பொரிச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ டைட்டாக நீங்கள் மூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதால் வாழ முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அது பொரிச்சு வெளில வந்து ஒரு வண்டா அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சிருது. முதல்ல புழுவாக வந்து அப்புறம் வண்டா வாழ ஆரம்பிச்சிருது. அதுவே மில்லில் போய் அரைச்சி மாவாகவே நீங்கள் வாங்கிட்டு வரீங்கும் போதும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வாய்ப்பு தான். இந்த மாதிரி விவசாய நிலத்துல இருந்தோ இல்லை அதை காய வைக்கிற ப்ராசஸ்லையோ இல்லை கடையில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போதோ ஏதோ ஒரு இடத்துல வண்டு வந்து முட்டை விட்டுறலாம். அப்படி முட்டை விட்டுச்சுன்னா அது உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த முட்டையில் அந்த மாவில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்ச நாள் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு அது வண்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, இந்த மாதிரி எந்த ப்ராசஸ்லையுமே அது முட்டையே விடலை, ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்ச இடத்துல அதை அந்த அளவுக்கு டைட்டாக மூடலனாலோ திறந்து வச்சிங்களாலோ, இல்லை நீங்கள் காய வைக்கும் போது கொஞ்சம் திறந்து வச்சுருக்கீங்கும் போதோ, காய வைக்கிறதுனால இப்போ திறந்து தானே வைப்போம், அந்த மாதிரி நேரத்துலையோ உங்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன கேப்ஸில் அப்புறம் ஜன்னல் வழியாலாம் அந்த பூச்சிங்க உள்ளே வரலாம். ஏன்னா அதுங்க உணவே இந்த கிரைன்ஸ் தான்றதுனால அதை தேடி அது கண்டிப்பாக வரும். அப்போ வந்து முட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்மளால் தடுக்க முடியும். எப்படின்னா, இதை டைட்டாக மூடி வைக்கிறோம், அது ஒரு காரணம். டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சி வரதை தடுத்துடலாம். இன்னொன்று, வீட்டில் இந்த சின்ன சின்ன கேப்ஸ்லாம் இருக்குன்னா அந்த கேப்ஸ்லாம் அந்த இன்செக்ட்ஸ் ரெப்பலன்ஸ் மாதிரியான சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு வைக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கும் போது அதை சுற்றி இந்த பூச்சி மருந்தெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு உள்ள சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பூச்சி வந்து அதில் முட்டை விடுறதுலேருந்து தடுத்துடலாம். ஆனால் முன்கூட்டியே நடந்துருச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முடிய முட்டை அதுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னா அந்த முட்டை உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ சின்னதாக இருக்கும். அது புழுவாக வெளில வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த புழுவுமே ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும். கொஞ்சம் நாள் போக போக தான் அது வளரும். அதனால் நீங்கள் சில நேரத்தில் அதை புழுவாகவே பார்த்துருவீங்க. புழுவையும் நீங்கள் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா அது வண்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எப்படி தடுக்கலாம்னா, நீங்கள் மாவு வாங்கிட்டு வந்தோடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் அந்த முட்டையால் பொரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதையும் தவிர்த்தரலாம்.